ஸ்ரீ பவிஷ்ய புராணம் 4ஆம் பகுதி. விக்கிரகங்கள் அல்லது கடவுளர் பிரதிமைகள். இறைவனின் பலவித திருமேனிகள் பல பொருள்களால் உருவாக்கப்படுகின்றன. அவை தங்க விக்கிரகம், வெள்ளி விக்கிரகம், செப்பு திருமேனி மற்றும் மண்ணால், கல்லால், மரத்தால் ஆனவை என்று பல வகைப்படும். பொதுவாக உற்சவ மூர்த்திகள் பஞ்சலோகம் எனப்படும் ஐம்பொன் கொண்டு வார்க்கப்படுகின்றன. மரத்திருமேனி வழிபாடு நீண்ட ஆயுளும் செல்வமும் அளிக்கும். மண்ணாலானவை எங்கும் மகிழ்ச்சி அளிக்கும். இரத்தின கற்களால் உருவாக்கப்படும் விக்கிரகம் வாழ்வில் செழுமை தரும். தங்க விக்கிரகம் வலிமையும், வெள்ளி உருவங்கள் புகழையும், செப்பு பத்திர சந்ததியையும் தரும். கற்சிலை வழிபாடு நிலப்புலன்கள் ஐஸ்வர்யம் அருளும். வைரம் பாய்ந்த தேவதாரு, சந்தன மரம், வில்வம், மாமரம், வேப்ப மரம், பலாமரம், சிவப்பு சந்தன மரம் ஆகிய ஏதாவதொரு மரத்தை எடுத்து உபயோகிக்க வேண்டும். சூரிய பகவானுடைய திருமேனியை செய்யும் முறை. உருவம் 84 விரல் அளவு இருக்க வேண்டும். முகம் 12 விரற்கடை நீளம். அதில் 1/3 பங்கு முகவாய்க்கட்டை இருக்க வேண்டும். மீதி நெற்றியும் மூக்குமாக அமைய வேண்டும். விழிகள் 2 விரற்கடை. அதில் பாதி கண் விழிப்படலம். அதில் 1/3 பங்கு கண்விழி. முகம் 32 விரற்கடை. கழுத்தும் மூக்கும் சமமாக இருக்கும். கரங்கள், புஜங்கள், கால்கள், தொடைகள் சமமாக இருக்க வேண்டும். பாதம் 6 விரற்கடை நீளம், 4 விரற்கடை அகலம் இருக்க வேண்டும். கால் விரல்கள், அவற்றின் நகங்கள் சிறியவையாக இருக்க வேண்டும். புஜம், மார்பு, தொடை, இறப்பை, நெற்றி, மூக்கு, கன்னங்கள் ஆகியவை உயர்ந்து இருக்க வேண்டும். பெரிய விழிகள், சிலந்தி உதடுகள், தாமரை போல் முகம் அமைய வேண்டும். விக்கிரகத்தை ஆடை ஆபரணங்களால், மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். மேற்கூறிய அளவில் குறைபாடு ஏதுமின்றி அமையுமாறு மிக்க கவனத்துடன் உருவாக்க வேண்டும். இன்றேல் தீமை விளையும். எனவே சிற்பக்கலை நிபுணர்களே இறைவன் திருமேனியை பயபக்தியுடன் உருவாக்குவர். 4ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.